கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பிரசோதயாத். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி உங்களுக்கே. இது கார்த்திகை மாத பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியில் சூரியன் அந்த 29 நாட்கள், கார்த்திகை 9 முதல் கார்த்திகை 29 நாட்கள், 29 வரை 29 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய, அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா? உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா? எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா? நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா? அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா? பூரியத்தால் யோகத்தை பெறுமா? சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா? நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா? நினைச்சமாய் சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடியது, தொழில் வளங்களை பெறக்கூடிய, நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 8ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில், காலபுருஷ தத்துவத்துக்கு பணபரஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் சூரியனுக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. அதை விட அள்ளி தருகின்ற யோகம் அந்த இடத்துல. கார்த்திகை மாதம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் பிரவேசித்தாலும் அட்டமாதிபதி தோஷம் இல்லை, அவருக்கு அள்ளி தருகின்ற யோகம்தான். யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை, தொழில் வளத்தை, சிறந்த செல்வத்தை, பணம் கொட்டி தருகின்ற யோகத்தை, நல்ல பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை, பதவி உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார்? இந்த இடத்துல சூரிய பகவான் 29 நாட்கள் இருந்து அதற்குரிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். ஆக இந்த சூரியனாகப்பட்டவன் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 29 நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா? உங்க பிள்ளைகளுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா? உங்கள் கடன், ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா? இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்களில் விருத்தி அடையுமா? உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? குடும்ப கஷ்டம், ஏன்னா 8ஆம் இடம் சில பேருக்கு மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம், திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம். அதாவது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம். அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம். உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வயதுள்ள உழைக்கக்கூடியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய திருமணம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி, இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம். அதற்குரிய பலனை மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகின்ற. டிக் பண்ணா பாருங்க, என பல அற்புதமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா? ஆக நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம். இது பொது பலன், அதே நேரத்தில் பொதுவான பலன். சரிங்களா? ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது. அப்போ எல்லாருமே உலக நாடு, எல்லா நாடுகளும், மலேசியா, சிங்கப்பூர்,
ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள், இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது. புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த அப்பாயின்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம். இருந்தாலும் சொன்னது நடக்கும். பிரம்மசாஸ்திரம் சொன்னது நடக்கும். பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம். கடகராசினியர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசினியர்களே, அவ காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கால அமைப்பு. இந்த அதிச்சார குரு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடகராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம். அப்படிப்பட்ட 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்க கடகராசி, அந்த கடகராசியில் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, பேரும் புகழும் சொத்து சுகங்களோடு பதவி யோகத்தை தரக்கூடிய உயர்ந்த இடத்திற்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக கொண்டு செல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில் உச்சம் பெற்று, இந்த அதிச்சார குரு பயிற்சியாக உங்க ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடியது இந்த கார்த்திகை மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு, அற்புதமான சிறப்பு. வாழ்க்கை திடீர்னு அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டே இருக்கும். திடீர் இந்த அதிர்ஷ்டம். ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி உங்க இடத்துல உட்கார்ந்தா உங்க வாழ்க்கை இந்த கார்த்திகை மாதத்தில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உச்ச குரு பயிற்சி. உச்சத்திற்கு செல்லுகொள்ள உச்சத்திற்கு சென்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய குரு பயிற்சி. அதாவது ஒரு வருஷ பலன்ல என்னென்ன நடக்கல, இந்த கொஞ்ச காலத்துல அவ்வளவு யோகமும் நடந்துடும். அற்புதமா நடக்கும். வாழ்க்கையில என்னென்ன யோகங்களை, என்னென்ன சம்பாதிக்கணும், எப்படி, அதாவது எவ்வளவோ வருஷங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த குறுகிய காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும். உங்களை நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு உச்ச குருவின் சிறந்த யோக காலம் இந்த கார்த்திகை மாதம். ஆக உங்க ராசியில் புனர்பூச நட்சத்திரம் நல்லா கவனிக்கணும். உங்க ராசியில் என்ன நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். அப்ப முதல்ல புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? குரு பகவான நட்சத்திரம். முதல்ல என்னென்ன நட்சத்திரங்களுக்கு நீங்க உங்க இடத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குரிய மிகப்பெரிய அதிபதிகள் மிகப்பெரிய வலிமை வாய்ந்திருந்தா அத மாதிரி ஒரு யோகம் எப்பயுமே கிடைக்காது. பிரமாதம். அப்ப புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய குரு பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்றிருப்பது அனைத்து செல்வங்களும், அனைத்து கல்வி யோகத்தையும், நினைத்த காரியம், நினைத்த தொழில், நினைத்த பதவி, நினைத்த திருமண வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கும். நினைத்த சொத்து சுகம். ஏன்னா 5ஆம் பார்வையை பூர்வ புண்ணியத்தை பார்க்கும். ஆக பூரிய சொத்துக்கள், சிறந்த பதவிகள், நல்ல வருமானங்கள் அத்தனை கொடுக்கும். இதை அவர் தனம் பதவிக்குரியவர். அரசாங்க பதவி என்றாலும் சரி, அரச தனியார் துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய பதவி கொண்டு சொல்லிடும். அதில் மாற்றமே கிடையாது. சரி, அடுத்து உங்களுக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு? புனர்பூசத்தை அடுத்த நட்சத்திரம் பூசம். புனர்பூசம், பூசம். பூசம் யாருடைய நட்சத்திரம்? சனி பகவான நட்சத்திரம். இந்த சனி பகவான் எங்க இருக்காரு? பணபரஸ்தானம், 8ஆம் இடம். அஷ்டமத்து சனி நினைக்காதீங்க. கடகராசிக்கு அஷ்டமத்து சனியில பெரிய பாதிப்பு உண்டு பண்ணவே பண்ணார். 8ஆம் இடத்துல இருக்கு, பணபரஸ்தானத்தில் இருக்கு. குருவோட நட்சத்திரத்தில் அதுவும் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில், பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனி பகவான் இருக்காரு. அதே பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் ராகுவும் இருக்கு அந்த இடத்துல. இந்த ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய, அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி, அதாவது தேவையில்லாத, அதாவது யோகங்கள் இல்லாத காலத்தில் போய் நீங்கள் அந்த முயற்சி இந்த முயற்சி பண்ணி வேஸ்டா
ஒண்ணுமே நட்டமாகிட்டு இருக்கும். ஆனா இந்த காலங்கள் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி சாதனையை படைக்கும். கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கு. அனைத்து முயற்சிகளும் வெற்றி சாதனை படைக்கும். கிரக அமைப்புகள் பாருங்க. இப்போ ஒரு மனுஷன் சொந்த தொழில் பண்ணணும், முதலீட்டு ஸ்தானம் அதிர்ஷ்ட முதலீட்டுல முன்னேற முடியுமா, சொத்துக்கள் முன்னேற முடியுமான்னு சொல்லி 5ஆம் இடம். அந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்துக்கே 5ஆம் அதிபதியான சூரியன், காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அந்த விருச்சிக ராசியில் செவ்வாயோடு சேர்ந்து, ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. ஒரு தொழில் என்றாலும் சரி, வியாபாரம் என்றாலும் சரி, ஒரு அரசாங்க பதவி என்றாலும் சரி, அரசியல் பதவி என்றாலும் சரி, உங்களை பிரபலமாக பிரகாசமாக ஆக்காம விடவே விடாது. உங்கள் முன்னேற்றத்தை அதிகப்படுத்தாம விடவே விடாது. ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும். ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரே ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வாழ்க்கையில் கடகடகென்று முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். அதுல மாற்றமே கிடையாது. அடுத்ததாக உங்க நட்சத்திரம் ஆயில்யம். புனர்பூசம் பார்த்தாச்சு, பூசத்தை பார்த்தாச்சு, ஆயில்யம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் எங்க இருக்கு? 4ஆம் இடம். கல்வி. புதன் இயல்பாக ஒரு கல்விக்குரியவர். யாரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு? சுக்கிரன் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று புதனோட சேர்ந்திருக்கார். அப்ப அந்த புதன் ஆயில்ய நட்சத்திரக்குரிய புதன் அவரு 4ஆம் இடத்துல கல்வி ஸ்தானம், வாகன ஸ்தானம், சொத்துக்கள், பதவிகள், நல்ல சிறந்த கல்வி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நல்ல திருமண வாழ்க்கை. சுக்கிரன் கலஸ்தரக்காரன் இல்லையா? ஆண் பெண் திருமண வாழ்க்கை இந்த அமைப்புல சிறப்பாக அமைஞ்சிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இத்தனை யோகங்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. உங்கள் நட்சத்திரத்துக்குரிய கிரகங்கள்லாம் வலிமையா இருக்கு. அப்ப ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. 160% அப்படியே நடக்கும். சரிங்களா? அதாவது அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருக்கலாம். அது நடக்கல, இது நடக்கல. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன நடக்குது, என்ன தசா புத்திகள் நடக்குது, என்ன புத்தி அந்தரங்க நடக்குது, 9 கோள்களும் எப்படி உங்களுக்கு அணிவகுத்து உங்க கட்டத்துல எப்படி உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்திகள் இருக்கு. அந்தரங்கள் சரியா நடக்குதா? அந்தரம்னா ஒரு ரகசிய புத்தின்னு அர்த்தம். புத்தி அந்தரம். இதெல்லாம் பார்த்து பலன் பெறலாம். உங்க முன்னேற்றத்தை சரி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் அடையலாம். உங்க ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை பார்த்து உங்க பிரச்சனைகள் இருந்தால் விடுபடலாம். நல்ல வெற்றி அடையலாம். நல்ல உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.